Hi friends, it's me Haripriya. Welcome to my channel. So first sketchbook, என்னோட first drawing book. இப்போ தெரிஞ்ச ஹரிப்ரியா எல்லாத்துக்கும் சூப்பராக ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 7th ஸ்டாண்டர்டில் நான் எவ்வளோ மோசமாக வரைஞ்சேன், 8th எவ்வளோ மோசமாக வரைஞ்சேன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ராயிங், டோரா. இது நான் வந்து டியூஷன் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட எக்ஸாம் பேடில் இருந்த ஒரு பிக்கு. எல்லோரும் வர இது நல்லாயிருக்கு சொல்லும்போது சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி உட்காந்து இவ்வளோ கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் எடுத்து எப்போயாவது பார்ப்பேன், சரி இதுவே ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்ட்டு நான் போட்டது. இது டிஸ்னி பிரின்சஸ். தேர்டு வந்து இது ஒரு பிக்கு, இது ஒரு பிக்குமா இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி நானாக ஒன்று வரைஞ்சி வச்சேன். க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்கு பேர் மஷ்ரூம், இதுக்கு பேர் ஃப்ளவர்ஸு, இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை, இதுக்கு பேர். இதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு டிஸ்னி பிரின்சஸோட ட்ராயிங் தான். நெக்ஸ்ட்டு புக் வந்து இதுவும் வந்து 7th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. இது ஃபர்ஸ்ட் ட்ராயிங். இது ஒரு புக்கில் பார்த்து வரைஞ்ச ஒரு புக்கு. இது நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் என் கூட சேர்ந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டுருக்காரு. பாய்க்கு என்ன ஸ்கெட்சு கொடுக்குறதுன்னே தெரியாமல் அதை மட்டும் பென்சில் அப்படியே விட்டுட்டேன். எல்லாமே சூப்பர். அந்த வாய் தான் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்ருக்கேன். கண்ணும் தான். கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்கேட்டிங் பண்ணுறாரு. அது ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ரிலேட்டடில் தான் அந்த ட்ராயிங் புக் இருக்கும். அதனால தான் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ரிலேட்டடாகவே இருக்குது. அவர் கிஃப்ட்ஸ் பேக் பண்ணுற ஒரு ட்ராயிங். இது அழகாக இருக்குல்ல. இதுவும் ஏதோ ஒரு புக்கை பார்த்து தான் வரைஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் நோட் தான். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் ட்ராயிங் நோட்டுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எலிஃபண்ட், அதுக்கப்புறம் ஒரு டைகர். இது ரெண்டுமே பென்சில் ஆர்ட்டில் அப்படி பண்ணிட்டேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 3D மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேர்ளு, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு இந்த கண்ணும் ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குல்ல. அப்புறம் இது மேண்டல் ஆர்ட். இது நானும் எங்கள் அண்ணாவும் சண்டை போட்டு கிழிச்சு வச்சிட்டோம். அவங்க ஒரு பக்கம் இழுக்க, நான் ஒரு பக்கம் இழுக்க, அது பிஞ்சிருச்சு. தென் டேப் போட்டு ஒட்ட வச்சிருக்கேன். இதெல்லாம் போரிங் டைம் ஆர்ட், யூடியூப் பார்த்து நான் பண்ணது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப க்ரியேட்டிவாக. அதனால எனக்கு இந்த பிக் ரொம்ப பிடிக்கும். அந்த பேஜை திருப்பினாலுமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இதுவும் அதே தான், போரிங் டைமில் பண்ணது. இது காட்டன் கேண்டீஸ். இன்னொன்றும் இருக்குது, இதுவும் தான். சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல். இந்த பேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோட்ஸ் ஆகட்டும், அந்த பேஜே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாரிஸ் போக தான் முடியல, வரைஞ்சாச்சு பார்த்துருவோம் அப்படின்னு வரைஞ்ச ஒரு ஆர்ட். இது எல்லாமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் தேடி எடுத்து பண்ணது. எதுவுமே வந்து நான் பார்க்காம வரைஞ்சது கிடையாது. இது ரெண்டுமே வந்து பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் பின்ட்ரெஸ்ட்டில் க்ரியேட்டிவாக வரைஞ்சது. இது வந்துட்டு வின்டர் சீசனில் வந்து உட்காந்து சம்மருக்கு வரைஞ்சேன். இது எல்லாமே மார்க்கர்ஸ் வந்து அழிஞ்சு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த எல்லோவாக இருக்குது. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். கண்ணுக்கு ரொம்ப டீட்டெயிலிங் உட்காந்து வரைஞ்ச ஒரு பிக். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது சும்மா ஃபோன் பார்த்து வரைஞ்சேன். இது வந்து பேர்ட்ஸோடதுக்குன்னு ஒரு 1 வீக் உட்காந்து ஒரு டே ஒன்று மாதிரி பண்ணிட்டுருந்தேன். இந்த பேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. அப்புறம் இது பென்சில் ஆர்ட்.
இந்த ட்ராயிங் நோட் 8th and 9th யூஸ் பண்ணது. ஸோ சும்மா அப்படியே பெயிண்டிங் பற்றியெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரை ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்ட். அதான் எப்பவுமே நல்லாவே வரல பாருங்களேன், ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இது வந்து பேட்மேனோடது. இதுவும் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்னோ ஒயிட் என்னோட ஃபேவரட், அதனால் ட்ரை பண்ணேன். இது வந்துட்டு இது எல்லாமே வந்து அண்ணா வரைஞ்சிருந்தது. அதை நான் வாங்கிட்டு வந்து நானும் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்லேயே உட்காந்து ஒரு 6 பிக் வரைஞ்சிருப்பேன். இந்த பிளாக் அண்ட் ரெட் ரிலேட்டடில் ஒரே நாள்லேயே உட்காந்து ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன் லீவில். இந்த வீடு ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது வந்து டபுள் அனிமல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஆர்ட், ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ். நம்மளோட நிஞ்சா ஹட்டோரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னால் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நானாக ஒன்று ட்ரை பண்ணேன். எவ்வளோ கேவலமாக இருக்கோ அவ்வளோ கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே மான்ஸ்டர் வாரம். இதில் வந்து இந்த டாட்டூஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பிக் எல்லாத்தையும் எடுத்து நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தேன். லைனாக அதுதான் வரும். அப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து ஒரு கப்புள்ஸோடு நான் முடித்தேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ராயிங் நோட். ஃபர்ஸ்ட்டு 2 பேஜ் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக வரைஞ்சிட்டேன். லைக் இவ்வளோ பெரிய நோட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக வரைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இது எல்லாமே 2019 வரைஞ்ச ட்ராயிங்ஸ். இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே இந்த ட்ராயிங் பார்த்து தான் நான் வரைஞ்சேன். இதில் இருக்க எல்லா ட்ராயிங்ஸுமே நான் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் இது வந்து ஒரு 2 டேஸாக நான் பண்ணேன். ஷேடிங் கொடுப்பேன், அது மறுபடியும் டல்லாகும், மறுபடியும் ஷேடிங் கொடுப்பேன். இப்போ கொடுத்துருந்தா நான் நல்லா வரைஞ்சிருப்பேன். ஆனால் அப்போது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே. தென் இது வந்துட்டு ஹார்ஸோடது வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. லயன் இதோட டீட்டெயிலிங்ஸ் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. நான் என்னால் முடிஞ்சது நான் வரைஞ்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கவு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன பெருசாக ஒரு அவுட்லைனை போட்டு சும்மா ஷேடிங் கொடுத்து தான் முடிஞ்சு வேலை. இந்த ரைனோஸ்ட்ரஸ் பார்க்கறதுக்கு க்யூட்டாக கழுத்து மட்டும் கொஞ்சம் மோசம் பண்ணி வச்சுட்டு, ஈகிள் அதோட குட்டீஸோடு இருக்குது. நெஸ்ட்டில் வந்துட்டு நிறையா டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணவே முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச நான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஜிராஃபியோட இந்த ட்ராயிங் நோட்டை வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் நோட்டுக்கு போயிடலாம். இதில் வந்து ஃபர்ஜானா யூடியூப் சேனல் பார்த்து மோஸ்ட்லி நிறையா அவங்களோடது பார்த்து இந்த ட்ராயிங் நோட்டில் நான் நிறைய வரைஞ்சிருக்கேன். இதில் வந்துட்டு அவுட்டர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த பேப்பர் உண்மையாலுமே கிழிஞ்சு வர மாதிரி அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் உள்ளே வரைகிறதுக்கான கலர் பென்சில்ஸ் என்கிட்ட கரெக்டாக இல்லாதனால என்னமோ அவங்க வாயெல்லாம் நல்லா வரல. இதெல்லாம் சும்மா ஃப்ரீ டைமில் உட்காந்து வரைஞ்சது எல்லாமே அப்படி தான். இது ஃபர்ஜானாவோடது. இது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து வரைஞ்சது. இது டபுள் டைம் வரைஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் வரையும் போது எனக்கு பிடிக்கல. அப்போ அண்ணா வந்து செகண்ட் டைம் மோட்டிவேட் பண்ணி வரைய சொன்னார். அப்போ பார்த்தா கண்ணெல்லாம் கேவலப்படுத்தி வச்சிட்டேன். என்னமோ சன் அண்ட் மூன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேடிங்ஸும் கொடுத்தனால இது ரொம்ப இன்னும் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் கையிலே அப்படியே வரைஞ்சது. இதில் வந்து சன் அண்ட் மூன் 2 பேருமே இருப்பாங்க. இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்துச்சு. மூணு கொஞ்சம் பிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக பெயிண்டிங்கு, அக்ரலிக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளாக வரைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேர்ள் பார்க்க ரொம்ப கெத்தாகவும் க்யூட்டாகவும் இருக்காங்கல்ல, இதுவும் ஃபர்ஜானாலேருந்து வரைஞ்சது.
வாரணமாயிரம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி. இது கொஞ்சம் சொதப்பிருச்சு, அதனால் நான் விட்டுட்டேன். இதுவுமே இந்த கேர்ள் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே அழகாக இருந்தது. இந்த கண்ணு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மறுபடியும் அதுக்கு டைம் எடுத்து நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைஞ்சேன். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ட்ராயிங். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே, 3D ஆர்ட் மாதிரி. இது வந்து அண்ணா கொடுத்தது A3 ஷீட்டோட ஆர்டிஸ்ட் பேட் நோட். இது நமக்கு வந்து ஆர்டர். இது நானே இன்டர்நெட்டில் பார்த்து வேறு பிக்சர்ஸை வந்துட்டு மர்ஜ் பண்ணி வரைஞ்சி ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி நார்மலாக, பட் பிக்சர்ஸ் மட்டும் நிறையா கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி வரைஞ்சேன். ஒரு ஸ்டோரி மாதிரி இது நல்லாயிருக்கும். இல்லை தண்ணி பட்டுருச்சு, ஸோ இது வேண்டாம். மிச்சமும் அழகாக இருக்கும். தென் அவங்க லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேரேஜும் அவங்களுக்கு நடக்குது. தென் அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கப்பிள் ஸ்கூலுங்கிற பேரில் வந்துட்டு நான் சேம் கலரில் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி எண்டிங். இது வந்து யூடியூப் சேனலுக்கு போடுறதுக்காக வரைஞ்ச ஒரு வார்ம் அப் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. இது விக்ரம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டானது. இந்த ஸ்மார்ட் பாய் வந்து நான் கொஞ்சம் நல்லா கேவலமாக வரைஞ்சி வச்சுட்டேன். த்ரிஷாவும் நல்லா வரல, ஸோ நான் இதை எங்கேயும் போடலை. இதுவும் வந்து ஒரு ஆர்டர் தான், ட்ராயிங் ஆர்டர். இதோட இந்த ஸ்கெட்ச் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ் ஆர்ட் பண்ணது. எல்லாமே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஐ ட்ராயிங்கும் சரி, ஹேண்ட்ஸும் சரி, எல்லாமே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரைஞ்சிட்டு. இது வந்து அனிமல்ஸ் எல்லாமே வரைஞ்சிருந்தேன்ல, அதோட ஃபைனல் ஆர்ட்டு. இந்த கேட்டோ அந்த புக்கில் இருந்தது தான். இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கொரோனா டைமில் லாக்டவுனில் உட்காந்து வரைஞ்சிட்ருந்தேன். ஃபுல்லாகவே வந்து அதுவே தான் வரைஞ்சிட்ருந்தேன் கண்டினியூவாக. ஆனால் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பிக்குமே வந்து அழகாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கும். இதுவும் ஃபர்ஜானாலேருந்து வரைஞ்சது, என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட். இந்த ட்ராயிங் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அன்பே பேரன்பே சாங் தான் ஞாபகம் வரும், சூர்யாவோடது. அது ஏன்னு தெரில, ஆனால் பார்த்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெயிண்டிங். இது ஃபஸ்ட் ட்ரை, ஆனால் என்னமோ பிடிக்கல அது அந்தளவுக்கு. இது பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இந்த ட்ரெயினும், இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்தியா வந்து 3Dயில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கப்பல்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். தென் ஹனுமான் அண்ட் ட்ராவல் லவர்ஸ்க்காக வரைஞ்ச ஒரு பிக். ஏன்னா நானும் ஒரு ட்ராவல் லவர். டோனட்ஸ் வந்துட்டு பெயிண்டிங்கு, ஹனுமானும் பெயிண்டிங் தான். இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் வரைஞ்ச ஒரு ட்ராயிங்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டுங்கிறனால அந்த புக்கிலேருந்து கிழிச்சு இதில் வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தாவும் அதே தான் 7th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. இந்த ஃபிஷ் வந்து மேண்டலா யூடியூப்பில் போட்டிருக்கேன். இந்த ட்ராயிங் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த ட்ராயிங்க்காக உட்காந்து நல்லா வரலன்னு அழுத காலம்லாம் இருக்குது. ஒரு 12 மணிக்கு மேலே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வரைஞ்சி ரொம்ப டைம் எடுத்து எஃபெக்ட் போட்டு வரைஞ்சது. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இன்னுமே நல்லா வரைஞ்சிருக்கணும். நிறையா தப்பு பண்ணிட்டேன் அந்த ட்ராயிங். தென் இது அலவ் தென் இது வேண்டாம், காமெடியாக இருக்கும். காஃபி பெயிண்டிங் ஓகே. மோனோவோட ட்ராயிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப வந்து குழந்தைத்தனமாக வரைஞ்சி வச்சேன். அது எனக்கு பிடிக்காம நான் கசக்கிட்டேன். செகண்ட் ட்ரை வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ப்ரூஸ்லி, ஐயோ 2021 நான் பண்ண ஒரு பெஸ்ட் ஆர்ட்னா இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ப்ரூஸ்லி ஃபேன். இதை வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் போட்டே ஆகணும். எனக்கு
எனக்கு என்னோடய ட்ராயிங்ஸில் வந்து ஒரு 3 ட்ராயிங் கண்டிப்பாக ஃப்ரேம் போட்டே ஆகணுங்கிற இது இருக்குது. அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. லூஸ்லி அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கேன். எனக்கே வந்து நான் தான் வரைஞ்சேனா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் ஊற்ற ஒரு ட்ராயிங். இதெல்லாம் அக்ரலிக். இந்த ட்ராயிங்கை என்னால் மறக்கவே முடியாது. கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து புதர் மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸ்னோ ஓகே. இந்த கார் பாருங்களேன், அந்த லாவெண்டர் கலருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இந்த காருக்கு பின்னாடியும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கேன், ஆனால் அது கரெக்டாக தெரியலை. இது வந்து நான் நைட் உட்காந்து வரைஞ்சிட்டேன் நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ்க்கு. அவ்வளோ வியூஸும் போச்சு. யூடியூப்பில் கொஞ்சம் நல்லா வியூஸ் போன ட்ராயிங் இது. ஸோ என்னால் இதை மறக்கவே முடியாது. இந்த ட்ராயிங் வந்துட்டு காலேஜில் ஏதோ காம்படிஷனுக்கு வரைஞ்சது. பாரதியார் அழகாக இருக்குல்ல. இந்த புத்தா வந்து பிக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. இது வெனஸ்டே ட்ராயிங். இது அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு க்யூட்டாக பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன், ஒரு மீன் வரைஞ்சிட்டேன். இது பாதி சிவனும் பாதி சக்தியும். இது என்னோடய மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேவரட். இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரேம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். ஒரு ட்ராயிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கே வந்து நான் தான் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ஜாக்கி ஜானோடது. இது வந்து ரம்ஜானோ பக்ரீத்தோ ஏதோ ஒரு டைமில் நான் வரைஞ்ச ஒரு ட்ராயிங். அண்ட் இது வந்து மெஹபூபாவில் வர சீன். கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு 1 வீக் வந்து அந்த ஒரே அதுவே யோசிச்சு சரி வரைஞ்சிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையாக நான் வந்து ஒரு மூவிலேருந்து ஒரு பிக் வரைஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த கண்ணும் ரொம்ப பிடிக்குது. வந்துட்டு ரஷ்மிகா மாதிரியே இல்லை, அந்த லிப்ஸை மட்டும் மறைச்சிட்றேன். இப்போ ஓகேவா தெரியும் ஓரளவு. சீதாராமம்லேயும் வந்து ஹீரோயினோட ஃபேஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரையில் நான் இவ்வளோ பெருசாக வரைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக. இந்த சீதா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஸ்கின் டோனு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆனது. இந்த கிறிஸ்மஸ் ட்ராயிங்கும் நல்லாயிருக்கும். இது 3rd or 4th வந்து இது ஃப்ரேம் போட்டுக்க வச்சுக்கலாம். 4th ட்ராயிங்காக ஃப்ரேம் போட்டுக்குவேன். இது எங்கள் மாமா பையன் கடைக்குட்டி ரக்ஷன். அவ்வளோதான் இந்த ஆர்ட். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க ஒரு ஸ்கெட்ச் புக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் பேஸ்டலில் ஒரு புத்தாவோடது வரைஞ்சேன். புத்தா ரொம்ப நாளாக வரையணும்னு நினச்சி வரைஞ்சது. இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராயிங். இதை வந்து தான் 3rd வந்து ஃப்ரேம் போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். இந்த ஹீரோயினோட ஒரிஜினல் பிக்குமே இந்த பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனோ தெரில, அது வந்து போர்ட்ரேட்டுக்குன்னே அப்படியே ட்ராயிங்க்குனே வடிவமைச்ச மாதிரி ஒரு ஃபேஸ். தீபிகாவோட கை மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணல, ஆனால் தீபிகாவோட ஃபேஸ் அதே மாதிரியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து கில்லின்னு நான் வரைஞ்சேன். அது ரொம்ப கேவலமாக இருந்தனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த ட்ராயிங் நோட்டில் வரைஞ்சேன். நெக்ஸ்ட் இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் ஸ்கெட்ச் புக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராயிங் காம்ரேடோட தான் வரைஞ்சேன். ஆனால் ராஷ்மிகாவோட ஃபேஸ் அதுலேயும் கிளியராக இல்லாதனால ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. செகண்ட் பிக் கிருஷ்ணாவோடது. அண்ட் 3rd வந்துட்டு எங்கள் அண்ணாவே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆனால் அது அந்த மாதிரி இல்லைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக்கு. 4th வந்து இது நான் தான், ஆனால் அதை நான் கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு ஏனோ பிடிக்கல அதை கம்ப்ளீட் பண்ணுறது. இது வந்துட்டு அண்ணாவோட பேபி அழகாக இருக்காங்கல்ல. வாரணமாயிரம் ரீரிலீஸ்க்கு போயிட்டு வந்து நான் வரைஞ்சது. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ராயிங்கும் அண்ட் மூவியும் கூட. இது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து வரைஞ்ச ஒரு ட்ராயிங். இதில் வந்து நயன்தாரா கண்ணு பர்ஃபெக்டாக வந்துச்சு, ஆனால் த்ரிஷாவோடது நல்லாவே வரல 96ல். தென் பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ராயிங் ஜங்குக். இவர் என்னோடய ஃபேவரட் தான், க்யூட்டாக இருப்பார். ஸோ அவரோடது தில் பேச்சாரா மூவிலேருந்து பண்ணேன், நல்லா வரல. சரி ஓகே ட்ரைக்காக அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த ஸ்கெட்ச் புக்கில் பண்ண ட்ராயிங்ஸ். கோவாஷோட ஸ்கெட்ச் புக். இது வந்து A5 சைஸ். இது வந்து பெயிண்டிங் நோட்டு, ஆனால் நான் ஏன் கலர் பென்சில் பண்ணேன்னு எனக்கே தெரில. இதெல்லாம் இது க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பொறுமை இல்லாதனால நான் அதை வரைஞ்சு முடிக்கல.
இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்கும். பேர்டும் நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் ட்ரை ஆஃப் காஃபி பெயிண்டிங். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் டுலிப்ஸ் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் டுலிப்ஸோட ஃப்ளவர்ஸை பற்றி நிறையா சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் வரனால அதனால நான் பண்ணேன். இது வந்துட்டு ஸ்ட்ரீட் லேம்ப். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னோட 2 ஃபேவரட் கலர்ஸை யூஸ் பண்ணி வரைஞ்சது. அதித்திய அந்த மாதிரியா தெரியுதான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்கே சுத்தமாக வராது. ஏதோ ட்ரை. இது வந்துட்டு வாட்டர் கலர் பென்சிலில் பண்ணது ரோமன். அவ்வளோதான் இந்த ட்ராயிங் நோட். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த கிரிக்கல்ஸை பார்த்ததுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.